இன்னைக்கு நம்ம சன்விகா சமையலறையில் பார்க்க போகிற ரெசிபி ஹோம்மேட் பீட்சா சாஸ். இந்த மெத்தடில் சாஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ரிச் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் கிச்சன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பீட்சா சாஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி, தண்ணி சூடானதும் 3 காஞ்ச மிளகாய், 4 பெரிய தக்காளி, உள்ளர இருக்க காம்பெல்லாம் நீக்கிட்டு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததும் அதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். தக்காளி ஆறினதுக்கப்புறம் அதில் இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். மிளகாயில் இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு பின்னாடி அரைச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றினதும் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். கெச்சப் சேர்த்ததும் சாஸ் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக ஆரிகானோ ஹெர்ப்ஸ், கொஞ்சமாக பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான பீட்சா சாஸ் ரெடி. நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில் பீட்சா சாஸை செஞ்சு பாருங்கள். இந்த பீட்சா சாஸை வச்சு சூப்பரான பீட்சா எப்படி செய்கிறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.